வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையின் கன்னி அமர்வானது இன்று ஆரம்பமாகியுள்ளது. திருகோணமலையில் கிழக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட கிணற்று நீரில் மலத்தொற்று இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று பரவுகை தொடர்பில் 2 சுற்று நிருபங்கள் வெளியிடப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது பல்வேறு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றமையால் வைத்திய ஆலோசனைகளை பெறுவது அவசியம் என வைத்தியர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையின் 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலவாக்கலை லிந்துலை நகர சபையின் முன்னாள் தலைவர் அசோக சேபால கைது செய்யப்பட்டுள்ளார். ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு வியூகங்களுக்கு மத்தியில் ரஷ்யாவின் போர் விமானங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியமை வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. நைஜீரியாவின் கனோவின் பாலத்தில் இருந்து பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 22 பேர் பலியாகியுள்ளனர். தொடர்வென விரிவான செய்திகள். தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் கொள்கை ரீதியிலான இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான கொள்கை அடிப்படையிலான இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறித்த இணக்கப்பாடு குறித்து 2 தரப்பினருக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இன்று மாலை 1 மணியளவில் யாழ்ப்பாணம் KKS வீதியில் அமைந்துள்ள டில்கோ விடுதியில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ் தேசிய பேரவை சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் நாகலிங்கம் ரட்னலிங்கமும் கைச்சாத்திட்டுள்ளனர். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: சுதந்திர இலங்கை தீவில் கடந்த 77 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் தேசம் தனது அரசியல் அபிலாஷைகளை திருப்திப்படுத்தும் விதத்திலும் தன்னுடைய தனித்துவம் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய தனது மரபு வழி தாயகத்தில் ஒரு தனியான தேசம் என்ற அடிப்படையில் தனது பிறப்புரிமையான சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தனது விவகாரங்களை தானே கையாளக்கூடிய விதத்திலும் தனது சுதந்திரத்தை நிலைநிறுத்தும் வகையிலும் பூரண பொறுப்பு வாய்ந்த ஒரு சுயாட்சி அரசியல் ஆட்சி முறையை பெற்றுக்கொள்வதற்கு உரித்துடையது என்ற யதார்த்தத்தின் அடிப்படையிலும் இந்த இலக்கினை அடைவதற்கு தமிழ் தேசத்தினால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்திருக்கும் ஒற்றையாட்சி எனப்படும் அரசியல் ஆட்சி முறையின் எந்த ஒரு ஏற்பாட்டின் கீழும் அறவே இடமில்லை என்பதுடன் பூரண சுயாட்சி அதிகாரம் கொண்ட அரசு ஒன்றினை தமிழ் தேசத்தின் மரபு வழி தாயகத்தில் இலங்கை தீவு என்ற யதார்த்த ரீதியான வரையறைக்குள் ஏற்படுத்துவதற்கு ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் பாடுபட நாம் தீர்மானித்துள்ளோம் என்பதையும் பிரகடனப்படுத்துகின்றோம். இலங்கை தீவில் இனப்பிரச்சினைக்கு நிலையானதும் நீதியானதுமான அரசியல் தீர்வு என்பது ஒரு புதிய அரசியல் சாசனத்தை திட்டவட்டமானதும் தெளிவானதுமான முறையில் உள்ளடக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு ஏதுவாக தமிழ் தேசத்தின் அரசியல் ஒற்றுமையை தமிழ் தேசிய சக்திகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் பின்வரும் அம்சங்களை உள்ளடக்கி ஏற்படுத்தப்படுகின்றது. தமிழ் மக்களின் பிறப்புரிமையான சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலும் தமிழ் தேசத்தின் இறைமையின் பார்ப்பட்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய மரபு வழி தாயகத்தில் ஒரு பூரணமான சமஷ்டி ஆட்சி முறை அரசியல் சாசன ரீதியாக ஏற்படுத்தப்படுவதே தமிழ் தேசத்தின் இறைமையை ஏற்பதாகவும் தியாகம் செறிந்ததுமான நீண்ட விடுதலை போராட்டத்தின் அர்த்தமுள்ள அங்கீகாரமாகவும் இருக்க முடியும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். மேலும் தமிழை தாய்மொழியாக கொண்ட எமது முஸ்லிம் சகோதரர்களின் உரிமைகளையும் அபிலாஷைகளையும் நிலைநிறுத்தும் விதத்தில் அரசியல் சாசன ரீதியானவையும் வலுவானவையுமான அரசியல் நிர்வாக ஏற்பாடுகள் முஸ்லிம் சமூகத்தின் சம்மதத்துடனும் இணக்கப்பாட்டுடனும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அரசியல் ஜாப்பிற்கான 13வது திருத்தம் என்பது தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கான முழுமையானதோ இறுதியானதோ தீர்வு அல்ல என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம். கடந்த 2015ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கத்தின் அரசியல் நிர்ணய சபையினால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன வரைவு என்பது ஒற்றையாட்சிக்கு உட்பட்டது என்ற காரணத்தினால் தமிழ் தேசத்தின் சுயாட்சிக்கு இடமளிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் அதனை நாங்கள் ஏற்கனவே நிராகரித்துள்ளோம் என்பதனை இரு தரப்பினரும் வெளிப்படுத்துகின்றோம். போரின் போதும் அதற்கு பின்னரும் இழைக்கப்பட்ட மற்றும் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இனப்படுகொலை, யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் உள்ளக பொறிமுறைகள்
முறைமைகளை முழுமையாக நிராகரித்து சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று அவசியமானது என்பதை இரு தரப்பினரும் வெளிப்படுத்துகின்றோம். இந்த லட்சிய பயணத்தில் தமிழ் தேசத்தின் நலனை விரும்பும் சகல தமிழ் தேசிய சக்திகளும் நேர்மையாகவும் விரிவாகவும் இணைத்துக் கொள்ளப்படுவதற்கு சாத்தியமான சகல முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த அடிப்படையில் பிரதிநிதித்துவ ஆட்சி முறை ஒன்றின் கீழ் கிடைக்கும் சகல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தமிழ் தேசியம் சார்ந்து நேர்மையாக செயல்படும் சக்திகள் ஒன்றிணைந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும், அதே நேரத்தில் இலங்கைக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கும் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் மற்றும் பரந்த தமிழர் சமுதாயத்தின் பல்வேறு தரப்பினரதும் ஒருமித்த ஆதரவு பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம். இந்த அடிப்படையில் இந்த முயற்சிகளுக்கு எமது மக்கள் அனைவரினதும் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் நாங்கள் நாடி நிற்கின்றோம். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசிகளை வலியுறுத்துவதிலும் அரசியல் சாசன ரீதியாக அவற்றை நிலைநாட்டிக் கொள்வதிலும் தமிழ் மக்கள் நேர்மையாகவும் உறுதியாகவும் தொடர்ந்து செயற்பட்டு வந்துள்ளனர். தமிழ் மக்களின் முழுமையான அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் முகமாக எதிர்காலத்தில் நேர்மையுடனும் கொள்கை உறுதியுடனும் தமிழர் தேசத்தின் அரசியல் செயற்பாடு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். இதற்காக ஏற்கனவே பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகளும் வெகுசன அமைப்புகளும் ஒருங்கிணைந்து மக்களின் பங்கேற்புடன் தயாரித்து 2016 ஆண்டு ஏப்ரல் 10 வெளியிடப்பட்ட தேர்வு திட்டத்தை அடிப்படையாக கொள்ள முடியும் என நாம் கருதுகின்றோம். இந்த குறிக்கோளை ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளாலும் மக்கள் எழுச்சியினாலுமே சாதிக்க முடியும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி ஒரு பரந்த ஜனநாயக அரசியல் கட்டமைப்பாகவும் இந்த இலக்கினை முன்வைத்து சகல தமிழ் தேசிய சக்திகளையும் ஒன்றிணைத்து சாத்தியமான விதத்தில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கும் அதை முன்னெடுத்து செல்வதற்கும் எமது மக்களின் ஆதரவினை நாடி நிற்கின்றோம். இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் இரண்டு தரப்பினரும் எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் விடுதலை கருதி ஓரணியாக செயற்படுவோம் என்பதையும் வெளிப்படுத்துகின்றோம் என்று அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நாங்கள் கொள்கை அளவில் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சியை எடுத்துக்கொண்டு வருகிறோம். இதுக்கு முதலும் பல முயற்சிகளில் ஈடுபட்டோம். ஆனால் அந்த முயற்சிகள் ஒரு மட்டத்தில் கைகூடினாலும் இருந்து ஏதோ ஒரு காரணமாக அந்த முயற்சிகள் கைவிடப்பட்டது. இல்லாட்டி அந்த முயற்சிகள் ஒரு இணக்கப்பாட்டம் வந்தும் கூட சென்ற தரப்புகளால் அது தொடர முடியுது. ஆனால் இந்த முயற்சி சற்று வித்தியாசம். ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் மட்டத்திலே கணிசமான அதிருப்தி வெளிக்காட்டுகின்ற வகையிலே தேர்தல் முடிவுகள் அமைந்திருந்தது. விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல் முடிவு. அந்த தேர்தல் முடிவுக்கு பிற்பாடு பேரினவாத சக்திகள் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள், தமிழ் தேசியத்திலிருந்து விலகிவிட்டார்கள் என்ற ஒரு தவறான தத்துவாக்கத்தை கணிசமான அளவிற்கு வெற்றி பாதையிலே கொண்டு போவதற்கு அந்த தேர்தல் முடிவுகள் வாய்ப்பை வழங்கின. ஆகவே இதில் மாற்றம் கட்டாயம் வந்தே ஆகணும் என்ற ஒரு எண்ணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும். அந்த வகையில் நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் கணிசமான முயற்சிகளை மேற்கொண்டோம். குறிப்பாக தமிழரசு கட்சியையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் நமக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தினது. இறுதி தீர்வு சம்பந்தமாகவும் பொறுப்புக்கூறு சம்பந்தமாக, அதாவது இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு மிகவும் அவசியமான மிக முக்கியமான இந்த ரெண்டு விடயங்களையாவது நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரணும் என்ற அடிப்படையில் தான் அந்த முயற்சிகள் நிறைவேற்றார். ஆனால் அந்த முயற்சிகள் தமிழரசு கட்சியால் ஒருதலைபட்சமாக கைவிடப்பட்டார். அவர்கள் அதிலிருந்து விலகி சென்றார்கள். அந்த சூழலிலே திடீரென்று உள்ளூராட்சி சபைக்கான தேர்தலும் அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலுடைய முடிவுகள் வருவதற்கு அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணையை மக்கள் பலமாக வழங்குவோம் என்று கேட்டதற்கு அமைவாகத்தான் மக்கள் தமிழ் தேசியத்துக்கான ஒரு மகத்தான ஆணையை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வழங்கியிருக்காங்க. அப்படி கொள்கைக்கு வழங்கினாலும் எந்த ஒரு கட்சிக்கும் அந்த ஆணையை முன்கொண்டு செல்வதற்கு மக்கள் ஒரு அறுதி பெரும்பான்மையை வழங்கவில்லை. அதனுடைய பொருள் கொள்கை எது என்றதிலே ஒரு மகத்தான ஆணையை காட்டியிருந்தாலும்
யார் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்றதுக்கு அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்றதுதான் அதன் அர்த்தமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் தமிழரசு கட்சியோடையும் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தோம். அந்த பேச்சுவார்த்தைகளிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடைந்து இருக்கின்றது. இந்தியான் உடன்படிக்கை அந்த முயற்சியினுடைய அந்த வெற்றியினுடைய சாட்சியம். ஆனால் இந்த முயற்சி வெற்றி கொண்டிருக்கின்றபடினால் தமிழரசு கட்சியை நிரந்தரமாக வெளியில விட்டு பயணிக்கிற ஒரு பாதை அல்ல. எங்களுடைய கதவு இன்றைக்கு அளவில் நாங்கள் இருதரப்புக்கும் இடையிலே ஒரு இணக்கப்பாடு வந்திருந்தாலும் கூட எதிர்காலத்தில் எங்களுடைய கதவு தமிழரசு கட்சியையும் இந்த கொள்கையின் அடிப்படையிலே இணைத்துக் கொள்வதற்கு திறந்தே இருக்கு. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை அதுதான் தமிழ் மக்கள் வழங்கின இந்த தேர்தல் ஆணையினுடைய உண்மையான பொருள். அதை தமிழரசு கட்சியும் உணர்ந்து எதிர்காலத்திலே தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கின்ற இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையிலே தமிழரசு கட்சியும் இணைந்து பயணிக்கிறதுக்கு முன்வருவதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை நோக்கி நாங்கள் எதிர்காலத்திலேயும் தொடர்ந்தும் எங்களுடைய முயற்சிகளை நல்லெண்ணத்தை நாங்கள் தொடர்ந்தும் காட்டுவோம். இந்த உடன்படிக்கைக்கு பிற்பாடு தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஒரு அணியாக செயல்படும். அது அரசியல் ரீதியாக இருக்கலாம், வேறு வேறு அரசியல் செயல்பாடுகளாக இருக்கலாம். நாங்கள் ஒரு அணியாக செயல்படுவதற்கு தான் இந்த உடன்படிக்கையுடைய அடிப்படை நோக்கம். இது நிரந்தரமாக கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையின் கன்னியமர்வானது இன்று ஆரம்பமாகியுள்ளது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையின் கன்னி அமர்வானது சர்வ மத வழிபாடுகளுடன் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இன்று பகல் 9 மணியளவில் பூநகரி வாடியடியில் அமைந்துள்ள முனியப்பர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றுள்ளது. இதில் பூநகரி பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் பிரதேச சபையின் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். திருகோணமலையில் கிழக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலையில் கிழக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் நடைபெற்றுள்ளது. போட்டி பரீட்சை நியமனம் வழங்க கோரியும் கிழக்கு மாகாண பட்டதாரிகள் அரச நியமனங்களில் புறக்கணிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பேச்சுவார்த்தை போதும் தொழிலை தா, அரச சேவையில் கிழக்கு மாகாணத்தை புறக்கணிப்பது ஏன், பரீட்சை வேண்டாம், தகுதிகான் அடிப்படையில் வேலை வழங்கு போன்ற பல பதாதைகளை ஏந்தியவாறும் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட கிணற்று நீரில் மலத்தொற்று இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை கிணற்று நீரில் மலத்தொற்று இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டு தற்போது தொற்று நீக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள கிணற்று நீர் வைத்தியசாலையின் அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த கிணற்று நீர் வைத்தியசாலைக்குள் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நீரில் ஒரு சில நாட்களுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் மூலம் மலத்தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மலத்தொற்று நீக்கியாக குளோரின் பயன்படுத்தப்பட்டு வருவதுடன் வைத்தியசாலை கிணற்றில் காணப்படும் மலத்தொற்று கிருமிகளை நீக்கம் செய்யும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நகரையும் நகரை அண்டிய பிரதேசங்களிலும் பெரும்பாலான கிணறுகளில் மலத்தொற்று காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடம் கிளிநொச்சி மாவட்டத்தின் நகரையும் நகரை அண்டிய பகுதிகளின் பொது கிணறுகள் உள்ளிட்ட சில கிணறுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி பல கிணறுகளில் மலத்தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருந்தது. எனவே பொதுமக்கள் கிணற்று நீரை குடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற போது நன்கு கொதிக்க வைத்து பயன்படுத்த வேண்டும் அல்லது கிணற்றில் குளோரின் இட்டு தொற்று நீக்க வேண்டும் என சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். கோவிட் தொற்று பரவுகை தொடர்பில் 2 சுற்று நிரூபங்கள் வெளியிடப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
கோவிட் தொற்று பரவுகை தொடர்பில் 2 சுற்று நிருபங்கள் வெளியிடப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கோவிட் தொற்று பரவுகை தொடர்பில் வெளியாக வரும் தகவல்களின் அடிப்படையில் இந்த சுற்று நிருபங்கள் வெளியிடப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்காக ஒரு சுற்று நிருபமும் சுகாதார பணியாளர்களுக்காக மற்றொரு சுற்று நிருபமும் இவ்வாறு வெளியிடப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த 2 சுற்று நிருபங்களை வெளியிடுவது குறித்து உரிய தரப்பினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆசிய பிராந்திய வலய நாடுகளில் இந்தியா, தாய்லாந்து உள்ளிட்ட சில நாடுகளில் கோவிட் தொற்று பரவுகையை அவதானிக்க முடிவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மையில் இலங்கையில் கண்டறியப்பட்ட கோவிட் புதிய உபதிரிவு தொடர்பில் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் ஆபத்துக்களை எதிர்நோக்கக்கூடிய கர்ப்பிணிகள், வயோதிபர்கள் மற்றும் நாட்பட்ட நோயாளிகள் முகக்கவசங்களை அணிந்து கொள்ள வேண்டும் எனவும் மக்கள் அதிகமாக நடமாடும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது பல்வேறு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றமையால் வைத்திய ஆலோசனைகளை பெறுவது அவசியம் என வைத்தியர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். தற்போது பல்வேறு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றமையால் உரிய வைத்திய ஆலோசனைகளை பெறுவது அவசியம் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். அத்துடன் தலைவலி, கை மற்றும் கால்வலி, காய்ச்சல் என்பன ஏற்பட்டால் உடனே உரிய வைத்தியரை நாடுமாறும் அவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் சிறுவர்களுக்கிடையே டெங்கு, சிக்கன் குனியா மற்றும் இன்ஃபுளுவன்சா ஆகிய நோய் தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பு தெரிவித்துள்ளது. இதனால் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 23,300 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். சிக்கன் குனியா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதுடன் சுமார் 16 வருடங்களுக்கு பின்னர் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிக்கன் குனியா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களில் அதிகளவானோர் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கர்ப்பிணி தாயொருவருக்கு சிக்கன் குனியா வைரஸ் தொற்று ஏற்படும் இடத்து அது அவரது குழந்தைக்கும் தொற்றக்கூடிய அபாயம் உள்ளதாக லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையின் 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெலிக்கடை சிறைச்சாலையின் 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொரளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த 2 அதிகாரிகளிடமிருந்தும் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையின் அவசர பதிலளிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி ஒருவரும் சாதாரண பணியில் ஈடுபட்டு வந்த பொறுப்பதிகாரி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த அதிகாரிகளிடமிருந்து ஹெரோயின், ஐஸ் போன்ற போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மகசின் சிறைச்சாலை அதிகாரியின் தகவல்களுக்கு அமைய இந்த 2 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொலனறுவை மற்றும் அவிசாவளை பகுதிகளைச் சேர்ந்த அதிகாரிகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் பொரளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தலவாக்கலை லிந்துலை நகர சபையின் முன்னாள் தலைவர் அசோக சேபாலா கைது செய்யப்பட்டுள்ளார். தலவாக்கலை லிந்துலை நகர சபையின் முன்னாள் தலைவர் அசோக சேபால கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நகர சபைக்கு சொந்தமான வர்த்தக நிலையம் ஒன்றை குத்தகைக்கு வழங்கும் ஏலத்தின் போது அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏல சட்டத்தின் போது அதிக விலைக்கு ஏலம் கேட்டவருக்கு பதிலாக குறைந்த விலைக்கு ஏலம் கேட்டவருக்கு சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையத்தை வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 2.38 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இனி சர்வதேச செய்திகள். ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு வியூகங்களுக்கு மத்தியில் ரஷ்யாவின் போர் விமானங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியமை வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு வியூகங்களுக்கு மத்தியில் அந்த நாட்டின் போர் விமானங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியமை வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நாட்டின் 4 விமானப்படை தளங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 40 போர் விமானங்கள் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களால் தாக்கியளிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் பன்னாட்டு ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன. இதன்படி மரக்கட்டைகளுக்குள் ட்ரோன்களை ஒளித்து வைத்து அவற்றை உக்ரைன் ரஷ்யாவுக்குள் கடத்திச் சென்றுள்ளது. ரஷ்யாவுக்குள் குறித்த ட்ரோன்கள் சென்றதன் பின்னர் தூரத்திலிருந்து இயக்கும் மின்னியல் கருவியால் இந்த தாக்குதல்களை உக்ரைன் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது.
முன்னதாக 2 நாடுகளுக்கும் இடையிலான 3 ஆண்டுகால போரை நிறுத்தும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ள நிலையில் ரஷ்யா கடந்த வாரம் உக்ரைன் மீது கடும் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இந்த நிலையில் குறித்த தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே உக்ரைன் போர் விமானங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. நைஜீரியாவின் கானோவின் பாலத்தில் இருந்து பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 22 பேர் பலியாகியுள்ளனர். நைஜீரியாவின் வடக்கு மாநிலமான கனோவின் பாலம் ஒன்றிலிருந்து பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 22 பேர் பலியாகியுள்ளனர். விளையாட்டு விழாவில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 22 விளையாட்டு வீரர்களே இவ்வாறு உயிரிழந்ததோடு பல பயணிகள் காயமடைந்தும் உள்ளனர். பேருந்தின் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இந்த வாகனம் பாலத்தில் இருந்து கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் இருந்து தப்பியவர்கள் சிகிச்சைக்காக உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நைஜீரியாவில் வீதி விபத்துகள் அடிக்கடி நிகழ்கின்றன. மோசமான வீதி நிலைமைகள் மற்றும் போக்குவரத்து சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தாமையே இதற்கான காரணங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.